ஹலோ குட்டீஸ். 2ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய பொருத்தமான சொல்ல எழுதுவோம் பாடத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கோம். நீங்களும் புக் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எழுத எழுத நீங்களும் கூட சேர்ந்து எழுதிட்டே வரீங்களா? சரி, இப்ப நம்ம இந்த பாடத்துல கொடுத்திருக்கிற முதல் வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். முதல் வார்த்தை இந்த காத்தாடியில என்ன கொடுத்திருக்காங்க? உயர்ந்த. உயரமான. உயர்ந்த அப்படின்னா என்னது? உயரமான. உயரமா என்ன இருக்கும்? இங்கே கொடுத்துட்டாங்க அவங்க. கோபுரம். கோபுரம் எங்க பாத்திருப்பீங்க? கோயில்ல இருக்கும், பாத்திருக்கீங்களா கோபுரம்? அதுதான் கோயில்ல வர்றதுதான் உயரமா இருக்கிற அந்த கோபுரம். அப்ப உயரமா அடுத்து என்ன இருக்கும்? உயரமா வேற என்னென்ன இருக்கும்? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? லட்டு. லட்டு உயரமா இருக்குமா? இல்ல. எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். நம்ம அப்படித்தானே சாப்பிட்டு இருக்கோம். உயரமா வேற என்ன இருக்கும்? மரம். மரம் இருக்கும் தானே? ஆமா. அப்ப உயரமா என்ன இருக்கும்? மரம். அப்ப எழுதலாமா? மரம். மா ரா இம் மரம். எழுதிட்டீங்களா? சரி, அடுத்தது ரோஜா. ரோஜா உயரமாவா இருக்கும்? இல்ல இல்ல, வாசனையா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அடுத்தது மலை. மலை உயரமா இருக்கும், ஆமா தானே? அப்ப உயரமா என்ன இருக்கும்? மலை இருக்கும். மலை பார்த்திருக்கீங்களா? மலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அததான் இங்க எழுத போறோம். மலை. இப்ப உயரமா என்ன இருக்குன்னு பார்த்தோம். உயர்ந்த கோபுரம், உயர்ந்த மரம், உயர்ந்த மலை. அடுத்ததான் நம்ம 2வது காத்தாடியில என்ன இருக்குன்னு பாக்கலாமா? இப்ப இந்த காத்தாடியில வட்ட நிலா. வட்டமா என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வட்டமா நிலா இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நிலா எங்க பாத்திருக்கீங்க? வானத்துல நைட்ல இருட்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளிச்சமா வட்டமா பாத்திருக்கோம் இல்லைங்களா? அந்த நிலாவை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அது வட்டமா தானே இருக்கும். ஆமா. அடுத்தது அதே மாதிரி வட்டமா என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? வட்டமா என்ன இருக்கும்? மேசை. மேசை எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும், சதுரமாவும் இருக்கும். ஆனா வட்டமான மேசையும் இருக்கு. சரிங்களா? அந்த மேசை தான் நம்ம இங்க எழுதணும். மேசை. 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 அடுத்த வார்த்தை வட்டமா என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க வளையல். வளையல் எப்படி இருக்கும்? வட்டமா தான் இருக்கும் இல்லைங்களா? அம்மா போட்டிருப்பாங்க கையில, பாத்திருக்கீங்களா? வளையல் வட்டமா தானே இருக்கும். அந்த வளையல் தான். வளையல் தான் இங்க எழுதணும். வளையல் எழுதலாம். வளையல். வளை யா இல். எழுதிட்டே வரீங்களா? வளையல். எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த காத்தாடியில என்ன வார்த்தை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த காத்தாடியில என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க? இனிப்பு. இனிப்பு மருந்து. இனிப்புக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மருந்துன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு இனிப்பு மருந்து கொடுப்பாங்க டாக்டர். அதை வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பா தானே இருந்துச்சு மருந்து. அந்த மருந்து தான் இங்க கொடுத்திருக்காங்க. மருந்து. மருந்து. இப்ப இனிப்பா வேற என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கலாமா? இனிப்பா வேற என்ன இருக்கும்? இனிப்பு லட்டு. இனிப்பு லட்டு. இனிப்பு மிட்டாய். இது ரெண்டும் தான் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். இப்ப நம்ம இது ரெண்டையும் எழுதலாமா? இனிப்பு மிட்டாய். மீ இட் டா இ மிட்டாய். இனிப்பு மிட்டாய். அடுத்தது இனிப்பு இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தோம்? லா இட் லட்டு. இனிப்பு லட்டு. இனிப்பு மருந்து. அப்ப இந்த 2 வார்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அடுத்த காத்தாடியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாங்களா? அடுத்த காத்தாடி என்ன கொடுத்திருக்காங்க? வெள்ளை. வெள்ளை வேட்டி. வேட்டி யார் கட்டியிருப்பாங்க? அப்பா கட்டியிருப்பாங்க, தாத்தா கட்டியிருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்களே, அந்த வெள்ளை வேட்டியை தான் இங்க கொடுத்திருக்காங்க. வேட்டி. வேட்டி. அதுக்கு பேர் என்ன? வேட்டி. அது வெள்ளை கலர்ல இருக்கும், ஆமா தானே? இப்ப அடுத்த 2 வார்த்தை என்ன நம்ம கண்டுபிடிக்கலாமா? அடுத்த வார்த்தை என்ன? ரோஜா. ரோஜா என்ன கலர்ல இருக்கும்? கலர் கலரா இருக்கும். இருந்தாலும் வெள்ளை கலர்லயும் ரோஜா இருக்கும், ஆமா தானே? அததான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்த வார்த்தை முயல். மீதி இருக்கிறதுல முயல் தான் மீதி இருக்கு. அப்ப முயல் எப்படி இருக்கும்? வெள்ளை கலர்ல மொசு மொசுன்னு இருக்கும்ல, அந்த முயல் குட்டியை தாங்க இங்க கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப எழுதலாமா அந்த வார்த்தைய? சரி, வாங்க குட்டீஸ், நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வரீங்களா? வெள்ளை கலர்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? முயல். முயல்.
யா இல் சொல்லிட்டே எழுதணும் நீங்க, அப்பதான் உங்க மனசுல பதியும். சரியா? பாருங்க, மு யா இல் முயல். அடுத்தது என்ன கண்டுபிடிச்சோம்? வெள்ளை கலர்ல என்ன கண்டுபிடிச்சோம்? ரோஜா. ரோஜா ரோஜா. வெள்ளை கலர்ல என்ன கண்டுபிடிச்சோம்? ரோஜா. வெள்ளை கலர்ல முயல் குட்டி, மொசு மொசுன்னு இருக்கிற முயல் குட்டிய கண்டுபிடிச்சோம். அப்ப அடுத்து என்ன வார்த்தை? மொத்தம் 3 வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இங்க நம்ம. இப்ப நம்ம என்னென்ன வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சோன்னு இன்னொரு தடவை பார்க்கலாமா? உயர்ந்த கோபுரம். உயர்ந்த அப்படின்னா என்னது? உயரமான, உயரமா இருக்கிறது. உயரமா இருக்கிற நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த உயரத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. கோபுரம் உயரமா இருக்கும். கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா கோபுரம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உயரமா இருக்கும். அந்த கோபுரத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்புறம் மரம் உயரமா இருக்கும், மலை உயரமா இருக்கும். நம்ம எல்லாம் எதெல்லாம் அண்ணாந்து இப்படி உயரமா பாக்குறோமோ அது எல்லாமே என்னது? உயர்ந்த. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? நல்லா பாருங்க. உயர்ந்த கோபுரம், உயர்ந்த மரம், உயர்ந்த மலை. இத நீங்க சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். புரியுதுங்களா? அடுத்த காத்தாடியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த காத்தாடியில வட்ட நிலா, வட்டமா இருக்கிறது நிலா வட்டமா இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வட்டமா என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்? மேசை. அடுத்தது வளையல். மேசை வட்டமா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம், வளையல் வட்டமா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்த காத்தாடியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்? இனிப்பா இருக்கிறது என்னென்னு கேட்டாங்க. இனிப்பா இருக்கிறது மருந்துன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நாம கண்டுபிடிச்ச வார்த்தை என்ன? இனிப்பு லட்டு, இனிப்பு மிட்டாய். சொல்லிக்கிட்டே நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? அடுத்தது நம்ம காத்தாடியில என்ன கண்டுபிடிச்சோம்னு பாக்கலாம் வாங்க. வெள்ளை வேட்டி, வெள்ளை ரோஜா, வெள்ளை முயல். இப்போ இந்த 4 காத்தாடிகளையும் கேட்டிருந்த எல்லா வார்த்தைகளையும் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்க குட்டீஸ்? இப்ப அடுத்ததா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க. இங்க இந்த பாப்பாவோட பேரு பர்வீன். இந்த பாப்பாவோட பேரு பர்வீன். இந்த பாப்பா அவங்களோட நண்பர்களுடைய பெயர்லாம் வடமொழி எழுத்துக்கள்ல எழுதுறது சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்துக்களுடைய பெயர்கள்லாம் என்ன? இது எல்லா எழுத்துக்களுமே என்ன எழுத்துக்கள்? வடமொழி எழுத்துக்கள். இது என்னென்ன எழுத்து? இந்த எழுத்து பேர் என்ன? ஜா. இந்த எழுத்து பேர் என்ன? ஹா. இந்த எழுத்து பேர் என்ன? ஷா. இந்த எழுத்து பேர் என்ன? சா. இந்த எழுத்தோட பேர் என்ன? ஸ்ரீ. அப்ப இந்த எழுத்துல வர்ற மாதிரி நம்ம பெயர்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நண்பர்களுடைய பெயர்களை நம்மளும் எழுதலாமா? சரி, இப்போ நான் என்னோட நண்பர்களுடைய பெயர்களை இந்த இடத்துல எழுதுறேன். நீங்களும் உங்களோட நண்பர்களுடைய பெயர்களை இந்த இடத்துல எழுதிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ முதல் வார்த்தைக்கு என்ன எழுத்து எழுதலாம்? ஜால வர மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை எழுதணும். ஜான்சன். ஜா ஜா இன் சா இன் ஜான்சன். அடுத்த எழுத்து ஹால வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இங்க என்ன எழுத சொல்லியிருக்காங்க? ஹா. ஹால வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ஹாவுக்கு ஹரிஹரன். ஹா ரி ஹா ரா இன் ஹரிஹரன். எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த வார்த்தை இங்க என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? சா. ஷா. இந்த எழுத்து பேர் என்ன? ஷா. அப்ப இங்க என்ன எழுதலாம்? ஆ ஷா. ஆஷா. அடுத்தது சா. சால வர மாதிரி ஒரு எழுத்து வார்த்தைய சொல்லியிருக்காங்க. சால வர மாதிரி என்ன எழுதலாம்? ஈஸ்வரன். ஈ இஸ் வா ர என் ஈஸ்வரன். அடுத்தது ஸ்ரீ. ஸ்ரீங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய வார்த்தை எழுதலாம். ஸ்ரீ ஹ ரி நீ. ஸ்ரீ ஹரிணி. அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட எழுதிக்கலாம், ஸ்ரீ ஹரின்னு கூட நீங்க எழுதலாம். உங்க ஃப்ரெண்டோட பேரெல்லாம் இந்த மாதிரி வடமொழி எழுத்துக்கள்ல வர மாதிரி நீங்க எழுதி பழகினீங்கன்னா இந்த எழுத்துக்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல,
ஆ முதல் அக்கு வரை உயிர் எழுத்துக்கள். காணாச்சா எல்லாமே நம்ம எழுதுவோம்ல, அதே மாதிரி இது என்ன எழுத்துக்கள்? வடமொழி எழுத்துக்கள். இந்த வடமொழி எழுத்துக்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்க குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண சொல்லுங்க. அப்படியே நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோல நம்ம திரும்பவும் பார்க்கலாம். பாய் பாய், டாடா.